பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். திருமலை வணக்கம் சார். பீகார் தேர்தல், நீங்க இந்த தேர்தல் முடிவை எதிர்நோக்கியது எதிர்பார்த்தபடிதான் இருக்குதா? இது கண்டிப்பா எதிர்பார்த்த முடிவு தான். அதாவது அடிப்படையில இந்தியா முழுவதுமே மாநில கட்சி மாதிரி ஆயிடுச்சு. பிஜேபி காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டின்னு சொன்னாலும் பிஜேபிக்கும் சில மாநிலங்கள்ல செல்வாக்கு இல்லை, காங்கிரஸுக்கு பல மாநிலங்கள்ல செல்வாக்கு இல்லை. இப்ப காங்கிரஸ் மாநிலம் இருக்கு. இப்ப இதே காலகட்டத்தில் வந்துங்க பை எலெக்ஷன், 8 பை எலெக்ஷன். ராஜஸ்தான்ல பிஜேபி ஆளுங்கட்சி, காங்கிரஸ் அங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல அவங்க ஆளுங்கட்சி. டரன்ங்கிற தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கு. நான் அங்க பணியாற்றி இருக்கிறேன் அந்த டரன் தொகுதி, எக்ஸாக்டா பாகிஸ்தான் பார்டர். அப்போ டெல்லி குண்டு வெடிப்பு இல்ல இஸ்லாமிய தீவிரவாதி எல்லாம் அங்கேயும் ஏதாவது ரிசல்ட் கொடுத்துருக்கணும்ல, அப்படி கொடுக்கல. ஆம் ஆத்மி ரூலிங் பார்ட்டி. ஆனா அதுக்கு ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே அட்வான்டேஜ் ராஜஸ்தான்ல பிஜேபி கிடைக்கல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்ல, பிஜேபி அவங்க ஆள்ற சில மாநிலங்கள், குறிப்பா ஒரு 2 தொகுதியில் தாங்க நான் இப்ப பார்த்த முன்னிலை. ஒரு தொகுதி தான் காலையில இருந்து இருந்துச்சு, 8க்கு 1 தான் இருந்துச்சு. சேம் டைம்ல இடைத்தேர்தல் நடக்கிறப்ப நம்ம அந்த 8ஐயும் அதையும் சேர்த்து தான் இல்ல கவனத்துல எடுத்துக்கிடணும். அப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்தியா முழுவதும் கட்சிகள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு செல்வாக்கு லெவல்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. பீகாரே அதுக்கு பெரிய உதாரணம். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த இடங்கள் போன தடவையும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி 2020. இந்த முறையும் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க, வெரி புவர். அப்போ 60 இடம் வாங்கி அதில் 10 இடம் கூட ஜெயிக்க முடியாமல் போறதுல அர்த்தமே இல்லை. அதில் தேஜஸ்வி கட்சி போட்டி போட்டிருந்தா கூட இதை விட பெட்டராக இருந்திருக்கும். பீகார் எனக்கு எப்படி நெருக்கமான இடம்னா, பாட்னால தாங்க 1975 ஜெயபிரகாஷ் நாராயணனோட முதல் ரேலி, இந்திரா காந்திக்கு எதிரானது. அது அதெல்லாம் அட்டன் பண்றதுக்காகவே போறோம். பஞ்சாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே சரி இதை பார்த்துருவோன்ட்டு வந்தோம். பெரிய லட்சக்கணக்கான பேர் பாட்னால, பல லட்சம் பேருங்க. முழு புரட்சி, டோட்டல் ரெவல்யூஷன், அதான் அவர் சொன்ன வார்த்தை. அப்புறம் எமர்ஜென்சி காலகட்டம், எல்லாருக்கும் எல்லா வரலாறும் தெரியும். அதுல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. தேஜஸ்வி ரொம்ப யங்ஸ்டருங்க, அவருக்கு இந்த வரலாறுலாம் தெரியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனா லாலுவோ இல்ல நிதிஷ்குமாரோ அதுல இருந்து வந்தவங்க தான். லாலுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு, நிதிஷ்க்கு அந்த அளவுக்கான கெட்ட பேரே இல்லை. ஆனா ஞாபகம் வருது, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்த குறைபாடுகள்லாம் தெரிஞ்சுது, கேம்பெயின்லேயே தெரிஞ்சுது. இருந்தாலும் போன தடவை விட இந்த தடவை நிதிஷ்குமாரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக தெரியுது. 101 தொகுதி போட்டி போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 75-80 தொகுதி ஜெயிச்சிருவாங்க போலதான் தெரியுது. ஃபைனல் ரிசல்ட் நமக்கு இனிமே நைட்டு தான் வரும்னு வைங்களேன். அப்போ ஒரு ஆளுங்கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு, அது முன்னிலை வகிக்குது. முன்னிலை வகிக்கிறது மட்டும் இல்ல, அதிகமான இடங்கள்ல போன தேர்தலை விட அதிகமான பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்காங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ஆட்சி பிடிச்சிருக்கு மக்களுக்குன்னு தான் அர்த்தம். நீங்க மற்ற குறைகள் எது வேணாலும் சொல்லலாம், சார் சொல்லலாம், இல்ல 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப ஜனங்க ஓட்டை தான் நம்ம மதிக்க முடியும். அப்போ பிஜேபி எந்த இடத்துல கிளவரா பிளே பண்ணுது, கரெக்டா நிதிஷ்குமாரே அவங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னே சொல்லாம அது வீக் ஆகி லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 days பேக் தான் நிதிஷ்குமார் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க பாருங்க, தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கே தயக்கம். ராகுல் காந்தி பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கே போகல. இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டுங்க, அவர் எங்கேயோ ஐரோப்பாலே எங்கேயோ இருக்காரு, பிரியங்கா காந்தி வேற எங்கேயோ இருக்காங்க. அப்போ பீகார் மாநிலத்தை அவங்க கணக்கில் எடுக்கல. இப்ப இதே ராஜஸ்தான்ல ஜெயிக்கிறாங்கல்ல, ஹரியானால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது இல்ல. இப்ப இதே இடைத்தேர்தல் தெலுங்கானால நடக்கு, அதுல காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி, அது ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, நமக்கு பலம் இல்லாத மாநிலத்துல நம்ம குறைஞ்ச சீட்ல போட்டி போடணும். நம்மளோட மேஜர் பார்ட்னருக்கு அதிகமா விட்டு தரணும். கடைசி நேரத்துல கூட்டணி நிர்பந்தத்தை கொடுத்து, தேஜஸ்வி டெல்லிக்கு அலைன்னு அலைஞ்சாருங்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு. இதெல்லாம் ஜனங்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திடும். நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் சரி. ரெண்டாவது, பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி பார்க்கிற விதம் வேற, வட இந்தியாவில் பார்க்கிற விதம் வேற. பீகார்ல பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. நான் சொல்றேன், அந்த பாட்னா ரேலிலங்க அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து ஜனதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வர்றாரு. எல்லாத்துக்குமே அவங்கவுங்க சின்னம் கொடி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஒட்டுமொத்தமா ஒரே சின்னங்க ஜனதாவுக்கு. அதுல யாரு அங்க வைத்தான்னு கேட்டீங்கன்னா, அன்றைய பிஜேபியோட அன்றைய பாரதிய ஜனசங். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் பீகாருங்கிறது.
காங்கிரஸ் கட்சி கிளவரா பிளே பண்ணியிருந்தா, அவங்க பலத்துக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இதை விட பெட்டரா இருந்திருக்கும். அப்பவும் நிதிஷ்குமார் ஆட்சி தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இவ்வளவு மோசமான நிலைமையில வந்து தோல்வி ஏற்பட்டிருக்காது. மோசமான தோல்வியை தவிர்த்திருக்கலாம். நிதிஷ்குமார் மாறி மாறி இப்ப அதாவது 2020க்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் மாற்றணி அமைச்சு நின்னாருங்க. தேஜஸ்வி அப்பதான் டெப்டி சீஃப் மினிஸ்டர். நிர்பந்தங்கள், கடுமையான நிர்பந்தங்கள், அதில் அவர் சலிச்சாரு. அப்புறம் தான் இது நமக்கு சரிப்பட்டு வராது. அவருக்கு முதல்ல நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதை அவர் எதிர்த்தாருங்க 2014. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார். காரணம் அவருக்கும் பிரதமர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. வட இந்திய அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு பிரதமர் ஆகணுங்கிற எண்ணம் உண்டுங்க. முலாயம் சிங் யாதவ்லேருந்து எவ்வளோ பேருக்கு அந்த கனவு உண்டு. சந்திரசேகர்ல இருந்து அது முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தான். இப்போ நிதிஷ்குமார் வந்து மோடி பிரதமராக அதை எதிர்த்து தான் வெளியில் வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டேட் பாலிடிக்ஸில் ஏற்பட்ட நிர்பந்தங்களில் நமக்கு ஸ்டேட் லீடர்ஷிப்பும் கையை விட்டு போயிருமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால பெட்டர் பிஜேபியோட இருந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணார். பிஜேபியும் நரேந்திர மோடியுமே அவரை கடுமையாக எதிர்த்த, இன்னும் சொல்ல போனாங்க இந்தியா கூட்டணி எங்கெங்க வந்து உருவானது, பீகார்ல தானே உருவாச்சு. இந்தியா கூட்டணியோட முதல் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசரா யார் இருந்தா? பாரதிய ஜனதாக்கு எதிரான நிதிஷ்குமார். அப்போ மோடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு நிதிஷ்குமார் பேர்ல கோபம் ஏற்பட்டிருக்கணும். நம்ம இருக்கக்கூடாது, நம்மளை காலி பண்ணணும்னு ஒருத்தர் வந்து கூட்டணி அமைக்கிறாருங்க. ஆனா அரசியல்ல வந்து அவரே திருப்பி நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கூட்டணி பார்ட்னரா சேர்த்துக்கிறோம், ஈக்குவல் சீட்டு 101 சீட்டு கொடுக்குறோம். அவருக்கு பல உடற்கோளாறுகள் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. மோடி மீட்டிங்லேயே நிதிஷ்குமார் வந்து ரொம்ப பிழைவிட பேசுவாருங்க. பல நேரங்கள்ல மோடியை சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுவாரு. இருந்தாலும் அந்த தேர்தல் வெற்றி என்பதற்காக பிஜேபி உழைக்கிற உழைப்பு, வட மாநிலங்கள்ல பிஜேபி உழைக்கிற உழைப்பு, அந்த கால்குலேஷன்ஸ், அதுக்கு காங்கிரஸ் கட்சி ஈக்குவலைஸ் ஆகலை. சில மாநிலங்களில் காங்கிரஸ் பெட்டரா இருக்கு. இந்த 8 பை எலெக்ஷன்ல காங்கிரஸும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனா சுய பலத்தை வந்து அவங்க மாநிலமா வந்து அனலைஸ் பண்ண கத்துக்கணும். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒரே யாட்ஸ்டிக்கு. இப்போ தமிழ்நாட்டில் என்னங்க எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து நம்ம கூட்டம் போடுறோம். காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்கல. அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவு, ஆனா எஸ்ஐஆர் சரியா நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. சரியா நடக்கலைன்னா நீங்க எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? விஜய் கட்சி எஸ்ஐஆர் எதிர்ப்பு, நாங்க தனியா போராட்டம் நடத்துறோம் அப்படின்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு ஆதரவு எதிர்ப்புங்கிற வட்டத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து 90% வச்சுக்கலாம் நீங்க. எக்ஸப்ட் வெரி வெரி ஃபியூ பார்ட்டி, பிஜேபி உட்பட ஒரு சில மைனர் பார்ட்டி தான் எஸ்ஐஆர் ஆதரவா தெரியுறாங்க. அதே வட இந்தியால அப்படி இல்லை. வட இந்தியால எஸ்ஐஆர் ஆதரவு எதிர்ப்புன்னு நீங்க பிரிக்கும் போது பீகார் தான் அதுக்கு வந்து லேபரேட்டரி. எஸ்ஐஆரோட டெஸ்ட் அதானே. இன்னைக்கு கூட பீகார் தேர்தல் ரிசல்ட்டை பத்தி அவங்க காங்கிரஸ் கட்சியோட லோக்கல் லீடர் என்ன சொல்றாருன்னா, இது எஸ்ஐஆருக்கான வெற்றி, ஞானேஷ்குமார் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை வைக்கிறாருன்னு ஒரு ட்வீட் போட்டாருங்க. இப்போ யாரு? தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முன்னிலை வைக்கிறார் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் ட்வீட் போட்டார். அந்த அளவுக்கு அங்கே எஸ்ஐஆர் இருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. பல லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியாச்சு. ஆனா அட்வான்டேஜ் எப்படி? 10,000 ரூபா வந்து தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. தொடர்ந்து தேர்தல் காலகட்டம் வரைக்கும் 10,000 மக்கள் பெண்கள்கிட்ட வந்து விழுது. பெண்களும் அதிக அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்பவுமே அது அட்வான்டேஜா நல்லாவே தெரிஞ்சது. நிதிஷ்குமார் அட்வான்டேஜ்னு நல்லாவே தெரிஞ்சது. ஆனா எஸ்ஐஆருங்கிற அந்த எக்ஸசைஸை ஆர்கனைஸ்டா செஞ்சது யாருன்னா அங்க பிஜேபி, நிதிஷ்குமாரோட பார்ட்டி மற்றும் வந்து தேஜஸ்வி. தேஜஸ்வியோட சிக்கல் என்னவா இருந்திருக்கும்? அவர் வந்து ஹி ரெப்ரசன்ட்ஸ் யாதவா கம்யூனிட்டி. யாதவா கம்யூனிட்டி டாமினேஷன் உள்ள கிராமப்புற பகுதிகளில் அவர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. பிஜேபி டாமினேஷன் அர்பன் ஏரியா, அங்கே அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. ஜேடியு வந்து அவங்களோட கம்யூனிட்டி, நிதிஷ்குமார் கம்யூனிட்டி ஏரியாவில் பீகாரில் வந்துங்க ஓட்டை வந்து காஸ்ட் பண்றது இல்லை, சிஏஎஸ்டி பண்றது இல்லை, கேஸ்ட் தான் பண்றாங்க எப்பவுமே. சிஏஎஸ்டிஇ இது ஃபேமஸ் சேயிங். இது ஜாதி அரசியல் இல்லாம பீகார் கிடையாது. எல்லா அரசியலும் ஜாதி அரசியல் இருக்கு. பீகார்ல பச்சையா தெரியுங்க. அந்த கிராமத்துக்குள்ள நீங்க போக முடியாது, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. அப்போ அர்பன் ஏரியாவை பிஜேபி சார் எக்ஸசைஸ்ல அவங்க ஆர்கனைஸ்டா பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார் அவரோட ஏரியாக்கள் இருக்குங்க, அது ஒரு கிட்டத்தட்ட 15% கேஸ்ட் ஆதரவு உள்ள ஏரியா, அவங்க அதை பண்ணிட்டாங்க. கோட்டை விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கீழே ஆர்கனைசேஷன் இல்லாத காங்கிரஸ் கட்சி தான் எஸ்ஐஆர் கோட்டை.
இப்ப தமிழ்நாடு அப்படியே பாருங்க, எஸ்ஐஆர் ஒரு பக்கம் திமுக சட்ட போராட்டம் எதிர்க்குது, இன்னொரு பக்கம் களத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆக்டிவா இருக்காங்க. கையில ஆமா, எல்லா பிஎல்ஏ அலவுடுங்க, அது சட்ட விரோதம் கிடையாது. பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவன் வந்து தேர்தல் ஆணையம், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. பிஎல்ஏ கட்சிக்காரன். பிஎல்ஏ ஒரு காலகட்டத்தில் வந்துங்க அந்த பகுதியில ஓட்டரா இருந்தா தான் நீங்க அந்த பிஎல்ஏவா இருக்க முடியும், பூத் லெவல் ஏஜென்டா இருக்க முடியும். இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்க எந்த பகுதியில இருந்து வேணாலும் பிஎல்ஏ ஆக்கலாம். அது திருநெல்வேலிக்காரனை கூட இங்க பிஎல்ஏ நம்ம கொண்டு வரலாம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து களத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரு 1,400,000 பேரு திமுக பிஎல்ஏக்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பெரிய அட்வான்டேஜ் என்ன? தேர்தலுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 3 தடவை, அதிகபட்சம் 6 தடவை அவங்க வந்து வாக்காளரையே சந்திக்கிறாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாம இருக்கேன்னு வச்சுங்க, எனக்கு நீங்க ஃபில்அப் பண்ணி தரீங்க. அப்புறமும் என் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல வரல, ஓட்டர் லிஸ்ட்ல வரலைங்கன்னா பரவாயில்ல நான் பண்ணி தரேங்கன்னு சொல்லி திருப்பி நீங்க வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்து அடிஷன் பண்ணி தரீங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க ஃபில்அப் பண்ணணும். இந்த 5 வாட்டி போகும்போது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. ரேஷன் கார்டுல வந்து கொஞ்சம் பொருள் வரலைங்க, அப்படியே அதையும் தீர்த்துருவோன்னு கேட்குறீங்க. இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துருந்தேன், திடீர்னு பார்த்தா வந்து படிப்பு சரியா வரமாட்டேங்குது, டீச்சர் சரியா வேலை பார்க்கறது இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா, போயிடுவான். அதாவது ஓட்டரோட அறிமுகம் ஏற்படும் போது அவன் வெறும் ஃபார்ம் ஃபில்லிங்க்கு மட்டும் நம்மளோட அறிமுகத்தை பயன்படுத்த மாட்டான், அவனோட பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்துவான்ல. ஏங்க இப்ப நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோங்க, அதுல ஒரு சட்ட நுணுக்கங்கள் சொல்றோம், எனக்கு எத்தனை மெசேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? சார் எங்க ஊர்ல வந்து ஒரு சொத்து பிரச்சனை, நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, எங்களுக்கு அது வரத்தானங்க செய்யும். நம்ம இன்டர்வியூ பார்க்குற நம்மளோட வியூவர் அவங்களோட பிரச்சனையை நம்மகிட்ட சொல்றாங்க. நான் எப்படி நினைப்பேன்னா, எனக்கு டைம் எடுத்து நான் அதுக்கு பதில் போடுவேன். என்னன்னா, சரி நம்மளை அவ்வளவு நெருக்கமா அவங்க ஃபீல் பண்றாங்க. சில நேரங்கள் நமக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கும், இருந்தாலும் சிஸ்டத்துல பொறுமையா தேடி அவங்களுக்கு பதில் போடுவேன். சிம்பிள் ரீசன் என்னன்னா, நமக்கும் வியூவருக்குமான நெருக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிடணும் தான். அப்போ ஓட்டருக்கும் கட்சிக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பிஎல்ஏ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் திமுக கொடுத்துருச்சு. பீகார்ல யாருக்கு கொடுத்துருச்சு? நிதிஷ்குமார் ஜேடியூக்கு கொடுத்துருச்சு, தேஜஸ்விக்கு கொடுத்துருச்சு, பிஜேபிக்கு கொடுத்துருச்சு. இல்ல தேஜஸ்வி லெஃப்ட் அவுட். அவரு ஓட்டு சதவீதத்தை பாத்தீங்கன்னா அவரு ஓரளவுக்கு ரீசனபிளி கூட்டுங்க, அதாவது பிஜேபி ஓட்டு சதவீதம் என்னவோ அதுதான் வந்து தேஜஸ்வியும் வாங்கியிருக்காரு. நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்த்தா அந்த ஓட்டு சதவீதம் கூட வருது. அப்ப அதே மாதிரி வந்து தேஜஸ்வியும் காங்கிரஸையும் சேர்த்தா அது ஈக்குவலைஸ் பண்ணணும்ல, பண்ண மாட்டேங்குது. காங்கிரஸ் வெறும் 8% தான் வருது ஆவரேஜா. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறத ஆவரேஜா தேர்தல் ஆணையத்தோட புள்ளி வரப்படி பிஜேபி 22%, நிதிஷ்குமார் 18%, ஆக மொத்தம் 40%. தேஜஸ்வி 22%, காங்கிரஸ் கட்சி வெறும் 7%, 8%, ஆக மொத்தம் 30 தாண்ட மாட்டேன்றாங்க. அப்ப யாரு வீக்கு பீகார்ல? காங்கிரஸ். ஏன் வீக்கு? அவங்க எஸ்ஏஆருக்கெல்லாம் எந்த வேலையுமே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இங்கேயும் அதே நிலைமை வந்து அதிமுகவுக்கு வருது. இப்ப இந்த பீகார் தேர்தல் முடிவு இதுக்கப்புறம் பாஜக தமிழ்நாட்டில் என்ன மாதிரி கவனத்தை செலுத்துவாங்க? இப்ப காங்கிரஸ்ல ஒரு தரப்பு வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும், 3 மாநிலங்கள்ல வெற்றி பெற்றலாம் அப்படின்லாம் ஒரு தகவல்கள் செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த மாதிரியான ஒரு பரிச்சார்த்த முறைக்கு காங்கிரஸ் செல்லுமாது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கோம்? இல்ல இந்த திமுக கூட்டணி இப்படியே போவோம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வருவாங்களா? இல்ல நம்ம 3 மாநிலம் அப்படின்ற ஒரு மாயைக்குள்ள போயிடுவாங்களா? காங்கிரஸ் கட்சி பொதுவாக படிப்பினைகளை வைத்து பாடம் கற்பது இல்லைங்கிறதா என்ன அபிப்பிராயம். திமுக கூட்டணி விட்டு அவங்க போனாலுமே திமுக கூட்டணிக்கு தான் நல்லதுங்கிறதா நான் என்னோட பார்வை. ஏன்னா இன்றைய தேதிக்கு பீகார்லயே அவங்களால 8% தான் போல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு மேல போட்டி போட்டு 8% தான் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிடைக்க போற தொகுதி பழைய தொகுதி அப்படியே கொடுத்தா 20-25 கொடுப்பாங்க. அப்படின்னா இங்க எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 3% கிடைக்கும். 234 தொகுதியிலையும் விஜயோட கூட்டணி வைக்கிறதா வைப்போம். அப்ப விஜய் 150 தொகுதியில போட்டி போடுவார்ல, மிச்சத்தை தானே பிரிச்சு கொடுப்பாரு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இங்க திமுக கூட்டணியில 25 இடம் கிடைக்கிறதுக்கு பதிலா விஜய் கூட்டணியில 40 இடம் 50 இடம் கிடைக்கும், அவ்வளவுதானே. ஆட்சியில பங்கு தானே, அது ஆட்சிக்கு வந்தா தானேங்க பங்கு, இல்ல சும்மாவே பங்கு கொடுத்துருவீங்களா? நீங்களும் போய் மந்திரியா இருந்துக்கங்கன்னு சொல்லி துறைமுருகன் ரூம்லயே போட்டி போட்டுட்டு போய் செல்வ பிறந்த உட்காந்துருவாரா? அப்ப இங்க என்ன சதவீதம் உங்களுக்கு இருக்கு?
மிஞ்சி போனா 3% 4% இருக்கலாம். அது ஏன்னா கணக்கே தெரியல அது. அப்ப விஜய் நிச்சயமா காங்கிரஸை விட 3 டைம்ஸ் இல்ல 2 டைம்ஸ் கூட தான் இருக்கணும். 10% மேலங்கிறது ஆவரேஜ் கணக்குங்க. 15% வைங்களேன். அப்ப 15% கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 3%, 18%, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 2-3% எப்படி ஆட்சியை நீங்க பிடிப்பீங்க? ஆனா திமுகவுக்கு அட்வான்டேஜ். காங்கிரஸ் கட்சி கொடுக்கற வேண்டிய சீட்டு கடைசி நேர நிர்பந்தம், இந்த ஒரு மேகதாது பிரச்சனை வருது, போட்டு வெளுன்னு வெளுக்குறாங்க. ஆளுங்கட்சி திமுக தானே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அங்க கர்நாடகால காங்கிரஸ் கட்சி ஆட்சி. எப்ப பார்த்தாலும் காவிரியில தண்ணி வரலன்னா நீங்க கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுத்துட்டீங்கன்னு தான் எதிர்கட்சி இங்க குற்றம் சாட்டும். அப்ப கடைசி நேர கூட்டணி நிர்பந்தங்களால சலித்து போனது ஜெயலலிதா 2016. போங்கடாடே நீங்களும் வேண்டாம், உங்க கூட்டணி வேணாம், வேணா வாங்க ரெட்டை இலையில நில்லுங்கன்னாங்க. செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க எல்லாருமே. ரெட்டையில் நின்னவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க. கூட்டணி வேண்டாம்னு முடிவெடுத்தவங்க எல்லாம் தனி அணியா போனாங்க. என்ன ஆனாங்கன்னு நமக்கே தெரியும். என்ன காரணம்னா இங்க மேஜர் பார்ட்னர் 2 கட்சி தான், அண்ணா திமுக, திமுக தான். இன்னைக்கு தேதிக்கு திமுக களத்துல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. எஸ்ஐஆர்ல ப்ராசஸ்ல ஆக்டிவா இருக்கிற ஒரே சிங்கிள் கட்சி திமுக தான். திமுக ஓட்டரை சேர்த்து அந்த எஸ்ஐஆர்ல படிவங்களை எல்லாம் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணி கொடுத்து அந்த உழைப்புல மற்ற கட்சிகளுக்கு லாபம் கிடைக்கணும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடத்தான் செய்வாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதோட அவனோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப நவம்பர் மாசங்க தேர்தல், ஏப்ரல் மாசம் வரப்போகுது. அப்ப ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்க ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் ஆகும். அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப தொடர்ந்து ஓட்டரோட முகத்தோட பரிச்சயம், அவனோட குடும்பத்துல ஒருத்தனாக ஆவறது, இது எல்லாமே திமுகவுக்கு சாத்தியமாயிரும். மற்றவங்களுக்கு சாத்தியப்படாது. இப்ப திடீர்னு போய் வரைவு பட்டியல் போட்ட பிறகு நானும் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சா அதெல்லாம் வேணாங்க, ஏற்கனவே அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. எஸ்ஐஆர் திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் இங்க தேர்தல் அது வந்து பீகார்ல தெரியுதுன்ற. பீகார் தேர்தல்ல உடனடியா ரிசல்ட்டை பத்திய கமெண்ட் அடிக்கிற காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களில் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐஆர் கிடைத்த வெற்றின்றாரு. எஸ்ஐஆர் மூலமாக பீகார் தேர்தலில் லாபம் பெற்றது யார்? 1 ஜேடியு நிதிஷ்குமார், 2 பிஜேபி, 3 தேஜஸ்வி. அப்ப தேஜஸ்வி அடைந்த லாபம் காங்கிரஸ் கட்சியே அடைஞ்சிருக்கணும்ல, ஓட்டு சதவீதம் வரலையே. அப்படின்னா முதல் 2 பார்ட்டியும் கூட்டணியில இருக்கு. தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி தவிர நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஆக்டிவா இருக்கு. களத்திலயும் அவங்க வந்து எஸ்ஐஆர்ல வந்து ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஏன்னா பீகார் தான் நமக்கு வந்து முதல் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா வந்து பீகார் தான் எஸ்ஐஆர் வருதுங்க. ஸோ பீகாரை வச்சு தான் நம்ம கணிக்கவே முடியும். தமிழ்நாடுலாம் நெக்ஸ்ட் தான் போகுது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் தான் நெக்ஸ்ட் தான். எதை வச்சு நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இதே நேரத்துல எஸ்ஐஆர் நடத்தப்படாம மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடக்கு. அந்தந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சி வந்து களத்துல ஆக்டிவா இருக்கோ அதுதான் முன்னிலை வகிக்குது. ராஜஸ்தான் மாதிரி அது கொஞ்சம் விதிவிலக்குன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் அங்க முன்னிலை வகிக்குது, ஆளுங்கட்சி வந்து பிஜேபி. ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா கட்டமைப்பு வேணும். சும்மா வந்து பழையபடியே வந்து பழைய தலைவர்களோட புகழ்பாடி பயன் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஏங்க பீகார்ல ஜொலிக்கல? அவங்க பழைய தலைவர்கள் புகழ் பாடிட்டே இருக்காங்க. ரைட்டுங்க, அவங்க மரியாதைக்குரியவங்க, பெருந்தலைவர்கள், எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா காமராஜர் படத்தை நீங்க சின்னதா போட்டீங்க, ராகுல் காந்தி படத்தை சின்னதா போட்டுட்டீங்க, அதனால நாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கூட்டத்துக்கு வரமாட்டோம்னு காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்தது. எதுக்கு? சார் எதிர்ப்பு கூட்டத்துக்கு. சார் எதிர்ப்பு உனக்கு முக்கியமா, கட்சி தலைவர் படத்தை சின்னது பெருசா போடுறது முக்கியமா? ஒண்ணு. அப்புறம் மீட்டிங்க்கு பேனருக்கு செலவு பண்ணவன், கூட்டத்துல மேடைக்கு செலவு பண்ணவன், அவங்க கட்சி தலைவர் படத்தை பெருசா போடுவாங்க, உங்க கட்சி தலைவர் படத்தை பெருசா போடுவாங்க. என்ன, எந்த ஊர் நியாயம் இது? சரி, நீங்க வேலையே பார்க்க மாட்டீங்க, மீட்டிங்கான எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஒரு டியூப்லைட் கட்ட மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனா வந்த உடனே எனக்கு முன் ஒரு சில இடம் கொடுக்கணும், இல்ல மேடையில இடம் கொடுக்கணும்னு பேசுறீங்க. அது போக எங்க கட்சி தலைவர்கள் படத்தை எல்லாம் பெருசா போடணும்ன்றீங்க. அப்படின்னா நீங்க விஜயோடய போய்க்குங்க, அவ்வளவுதானே. பாத்துருவோம், அவரும் என்னதான் பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சிடும்ல. அங்க எஸ்ஐஆர்ல விஜய் கட்சி எந்த நிலைமையில இருக்குது யோசிச்சு பாருங்க. அதிமுகவாலேயே எஸ்ஐஆர்ல வந்து ஆக்டிவா கவனம் செலுத்த முடியல. என்னன்னா அவன் டயர்ட் ஆயிட்டான். கட்சிக்காரன் பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ இருந்தான்னா எஸ்ஐஆர்ல நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. ஏன்னா அதுதான் பூத். பூத் லெவல்ல தாங்க உங்களுக்கு வாக்காளர் திருத்தப்பட்டியலே வருது.
அப்ப பூத்துல ஆக்டிவா இல்லங்கிறதே இப்ப நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி பீகார்ல பூத்துல எந்த கட்சி ஆக்டிவா இல்ல? காங்கிரஸ். ஆமா. அப்ப காங்கிரஸ் கட்சி அதுக்கு தக்கன சீட்டு வாங்கி இருந்தா இது பெட்டரா இருந்திருக்கும். அவங்க அதுவும் வாங்கல. கலைஞர் சொல்ற கணக்குங்க. உடன்பிறப்பே வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு, தோற்றவன் சொன்னால் சதவீத கணக்கும்பாரு. சதவீத கணக்கு சொல்லிட்டே கிடக்க வேண்டியதுதான். என்ன பயன்? 5 வருஷம் ஆட்சி போயிரும். பிரசாந்த் கிஷோர் ஒரு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். அங்க வந்து 3வது கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு உருவெடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு அவரு ஆரம்பத்துல முன்னிலையில கூட 2, 1 அப்படின்னு வந்து இப்ப அதுவும் இல்லாம இருக்கிறார். ஆனா அவர்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்னாரு. அந்த பீகார் தேர்தலை காட்டி அதை முடிச்சிட்டு தாவேகாவுக்கு வருவோன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்ப சோசியல் மீடியால உடனே பிரசாந்த் கிஷோருடைய நிலைமையை பாருங்கள், புதிதாக ஆரம்பிச்ச கட்சியின் நிலைமையை பாருங்கள் இப்படிலாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீகாரை தேர்தல் முடிவை நம்ம இங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல பொருத்தி பார்க்க முடியுமா? அப்படி பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் அப்படி நேரடியா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா விஜய்க்கு பாப்புலாரிட்டி கூட. சரி, எந்த ஆர்கனைசேஷனும் இல்லாம வெறும் பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு ஒரு ஓட்டு வாங்கலாம் இல்லையா? அதுல சதவீதத்துல தான் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா விஜய் கட்சி அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டி, அதனாலதானே அவர் தைரியமா மதுரையில சொல்றாரு, மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய்னு எதை சொல்றாரு? தன் பாப்புலாரிட்டி. அது அந்த கட்சியோட பிளஸ் பாயிண்ட். அது பிரசாந்த் கிஷோர் அப்படியான பாப்புலாரிட்டி கிடையாது. அவர் ஒரு நல்ல ஆர்கனைசர். நீங்க சொல்ற மாதிரி வியூக வகுப்பாளர் கூட வச்சுக்கலாம். பட் அது பத்தாதுன்னு பீகார் தேர்தல் முடிவு பண்ணுது. அகைன் திருப்பி இதுதான், கீழே வந்து உங்களுக்கு அமைப்பு வேணும். கீழே அமைப்பு இருக்கா இல்லையாங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குனது எதுன்னா பீகார்ல நடந்த எஸ்ஐஆர். பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அமைப்பு இல்லை. அப்படிங்கும்போது மிக இயல்பாக அவரோட கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட் இல்லைன்னு ஆயிடுது. சரி, பூத் லெவல் ஏஜென்ட் இருந்தாங்க, இந்நேரம் சும்மா இருக்க முடியாதுல்லங்க. அவங்க ஓட்டரை போய் பார்க்க போயிடுவான்ல. அத்தாடி நம்ம வாக்காளனே இல்லாம போயிட்டா என்ன பண்ணான்னு நினைப்பானா, நினைக்க மாட்டானா? இந்த தெருவுல இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு நமக்கு இருக்குங்கிற கணக்கு தெரியுங்க. ஓட்டர் மாத்தி போடலாம், ஆனா நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவன் வந்து ஃபார்மே ஃபில்அப் பண்ணாம விட்டுட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்குமா இருக்காதா? ஓடோடி போயிடுவாங்க. எல்லாம் இப்ப வந்து டெக்னிக்கலா நீங்க திமுகவோட டூல்ஸ் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா இருந்துச்சு. அதாவது எல்லாமே ஸ்பீச்ல சர்ச் பண்றோம் பாத்தீங்களா, அது வரைக்கும் ஒரு வார்டை எடுத்து அந்த பாகம் எண் இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா ஓட்டர் பேரை வந்து சொல்லி ஓட்டரோட டீடைல்ஸை வந்து உங்களோட டேப்ல எடுத்துடலாம். முன்ன பின்ன 1-2 தப்பு வரும். ஆனா பேசிக்கா அவங்க கிட்ட கையில பர்டிகுலர்ஸ் இருக்கு. அதுல மத்த எல்லா பர்டிகுலரும் வந்துருது. அப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்றதும் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. வாக்காளர்களுக்கும் பரவாயில்லைங்க, இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி தராங்க, ஓகே தான். அப்படி நம்மளோட நெருக்கமா இருக்கிறது இவன் தான், நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா இவங்ககிட்ட தான் போய் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா வெறும் பாப்புலாரிட்டிக்கு மட்டும் கிடையாதுங்க. நாளைக்கு நம்மளோட பிரதிநிதியா இருப்பானா, நமக்கு ஓட்டு போடுவானா? திருவையாறுல சிவாஜி நின்று தோத்து போயிட்டாரு. சிவாஜி அந்த முதல் விஜய கம்பேர் பண்றதுனால சொல்றேன். அந்த அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாருங்க. மீட்டிங் பேசுவாரு, கூட்டம் வந்துடும். தனி கட்சி ஜானகி அம்மையாரோட கூட்டணி, ஜானகி அம்மையார் எம்ஜிஆரோட மனைவி. அப்புறம் அப்போ ஜெயலலிதாங்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமா தனியா எலெக்ஷனை ஹேண்டில் பண்றாங்க. திமுக ஆர்கனைஸ்ட் பார்ட்டி 89. நாங்கெல்லாம் சிவாஜி இந்த டூர்கள் இதெல்லாம் பார்ப்போம். பயங்கர கூட்டம் வரும். திருவண்ணாமலையெல்லாம் நாங்கள் கூடவே போனோம். திருவையாறுல தோத்து போயிட்டார். அப்புறம் பின்னாடி ரொம்ப காலம் கழிச்சு நான் திருவையாறு போறேன். கோயிலில் வந்து ஐயாரப்பன் கோயிலில் உட்காந்துருக்கோம், கரண்ட் போயிடுச்சு. இன்னொரு அவங்கன்னாங்க. சரிங்க பரவாயில்ல, வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்காந்தாங்க. முகமே தெரியாது, என்னையும் யாரும் தெரியாது. அப்போ சும்மா பேசிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்கில் அப்படி, என்னங்க நீங்க வந்து சிவாஜி அவ்வளோ பெரிய நடிகர் திலகம், அவ்வளோ பாப்புலர் பர்சன், அவரை வந்து இப்படி தோக்கடிச்சிட்டீங்களே, என்ன காரணம்னு கேட்டேன். அவங்க தெளிவாக சொன்னாங்க, சிவாஜி எங்க ஜாதி தாங்க, நாங்கெல்லாம் ஒரே ஜாதி தான். திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகருங்க அவர் பேர், அவரும் எங்க ஜாதி தான். சிவாஜிக்கு போட்டுடலாங்க, ஆனால் போட்டுட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாளைக்கு என்னங்க நான் மெட்ராஸ்க்கு போய் அவரை பார்க்க முடியும்? இவனா எங்க ஊர்லயே இருக்கான், அப்ப இவனுக்கு ஓட்டு போடுறதானே எங்களுக்கு நல்லதுன்னாங்க. இவ்வளவுதாங்க அடிப்படை பாயிண்ட். மக்களோட நீங்க நிக்கணும் களத்துல. மக்களுக்கு நீங்க பணிபுரிவீங்க, உங்களை நம்பி வந்து ஓட்டு போடலாம், நாளைக்கு எப்பனாலும் உங்க சட்டக்காலரை பிடிச்சி உரிமையா கேள்வி கேட்கலாங்கிற நம்பிக்கை வாக்காளனுக்கு வரணும். தற்செயலா வந்து சார் வந்து எஸ்ஐஆர் வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அதை வந்து பீகார்ல பிஜேபியும் நிதிஷ்குமாரும் கிளவரா பயன்படுத்திக்கிட்டாங்க.
தேஜஸ்வி பயன்படுத்தினார். பாவம் அவருக்கு வந்து எல்லாம் இருக்குங்க, அடிப்படை அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி அது ஒண்ணுமே செய்யல. இங்க இதே நிலைமை தானே தமிழ்நாட்டுல இருக்கு. எஸ்ஐஆர்ங்கிறது வரப்பிரசாதம் ஒரு வகையில பார்த்தா திமுகவுக்கு. பிஜேபி இப்ப தெரிந்தோ தெரியாமலோ திமுகவுக்கு ஒரு சாதகமான விஷயத்தை ஏற்படுத்திட்டோம், ஒருவேளை எஸ்ஐஆர் நிறுத்திடலாம்னு ஒரு முடிவுக்கு வருவாங்களா? ஞானேஷ்குமார் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய சாதகமான நிலைமையை ஏற்படுத்திட்டாரு. அப்ப பீகார் ரிசல்ட் அப்படியே தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் புரோ இல்ல எஸ்ஐஆர் ஆதரவு எதிர்ப்பு இல்ல எஸ்ஐஆர் மூலமாக அனுகூலம் அடைந்தது யார், இப்படியான கேள்விகளோட இதை பொருத்தி பார்த்தோம்னா பிஜேபியும் நிதிஷ்குமாரும் அடைய போகிற மொத்த சீட்டுகள் எவ்வளவோ அவ்வளவு வந்து இங்க அதிமுக பிஜேபி கூட்டணி பெறாது. ஏன்னா இவங்க வந்து எஸ்ஐஆர்ல கவனம் செலுத்தல. திமுக கூட்டணிக்கு அந்த லாபம் கிடைக்கும். அப்ப திமுக கூட்டணியில இருந்து இப்ப ஏதாவது ஒரு கட்சி வெளியில போச்சு அப்படின்னா திமுகவுக்கு நன்மை இல்லாது, அந்த பிரிச்சு கொடுக்க வேண்டிய கடமை இல்லாம போயிரும்ல. இவன் கடைசி நேரம் வரைக்கும் நொச்சு பண்ணுவானுங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்பாங்க, ஒரு தொகுதிக்கு போய் சண்டை போட்டு கிடப்பாங்க, முறுக்கிட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் கட்சியில என்ன குரல்கள் ஜாஸ்திங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். கூட்டணியை பலவீனப்படுத்தும் அது. விசிகா இருக்குன்னா திருமாவளவன் ஒரு குரலுங்க, பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் கட்சியில 1000 குரல், 1000 நாவு கொண்ட ஆதிசேஷன் அவரு. கூட்டணி நேரத்துல எல்லாத்தையும் பேசி குழப்புவாங்க. அதை விட பெட்டர் வந்து இப்பவுமே உங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணும்ப்பான்னு கேட்டு 115 வேணும்னு சொல்லுவாங்க, ரைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். கலைஞர் பழைய டெக்னிக் அதான். 96ல வந்து கூட்டணி புதுசா அமையும் போது ஆட்டோமேட்டிக்கா பாமக உங்கள் கூட்டணியில் எவ்வளவு இடம் கொடுப்பீர்கள்னு ஒரு கேள்வி அவரே கேட்க வச்சிருப்பாரு. அவர்கள் இன்னும் சொல்லவில்லையேனார் அவரு. மறுநாளே டாக்டர் அவசரப்பட்டு எங்களுக்கு 40 சீட்டு வேணும்னாரு. 40 சரி, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம், சென்று வாருங்கள்ட்டாரு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அதே 40 சீட்டை தூக்கி தமாக கொடுத்தாரு. தமாக எப்படி பிறந்தது? ஒரு கூட்டணியில தவறான முடிவு எடுத்ததுனால காங்கிரஸ் கட்சி உடஞ்சி பிறந்தது. அப்ப இப்ப தவறான முடிவு எடுத்தா என்ன ஆகும்? இதெல்லாம் தான் என்னோட அனுபவம். இது யாருக்கு ஆதரவா எதிர்ப்பாலாம் சொல்லல. அனுபவத்தின் வாயிலாக பழைய நினைவுகளை அசை போட்டு பார்த்தால் இப்படித்தான் நான் புரிஞ்சு கொள்கிறேன். நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம்.